புரியாததும் அறிந்தும் அறியாததும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்னொரு அருமையான ஒரு சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பேசும்போது கடைசியில் அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறார். அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கடைசியாக, அதாவது கடைசி ராபோஜனம் என்று சொல்லுகிறோமே, அல்லது மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்கிறோமே, வியாகுல வியாழன் என்று சொல்லுகிறோமே, அது போன்ற அந்த காலகட்டத்தில், அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரை கைது செய்ய போகிறாங்க. அவரை கூட்டிகிட்டு, சீஷர்களை கூட்டிகிட்டு அவர் போகும்போது, ஆனால் அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீஷர்களை பார்த்து பட்டயம் ஒன்றை கொள்ள கடவன், பை சோர்ட்ஸ் செட் ஜீசஸ். பட்டயத்தை வச்சுங்க, எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து பட்டயத்தை எதற்காக எடுத்துக்கொள்ள சொன்னார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதை குறித்து நம்ம இப்போ லூக்கா 22:35 நம்ம பார்க்கலாம். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அதாவது நீ வச்சுருக்க உன்னுடைய அந்த ட்ரெஸ்ஸை விற்றாவது ஒன்று வாங்கி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவரே, இதோ 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள், அவர் போதும் என்றார். லூக்கா 22:38 வசனம் இப்படி தான் சொல்லுது. ஆண்டவரே 2 இருக்குது ஆண்டவரே, ஓகே இனஃப், அது போதும் என்றார். இதுதான் இந்த வசனங்களை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு, ஆண்டவரே இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள், அவர் போதும் என்றார். அவர் போதும் என்றார். அப்போ அந்த போதும் என்றார் அப்படின்னா, இப்படி சொன்ன இயேசு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் மடிந்து போவார்கள் அப்படின்னு சொன்னார். அது ஏன்? முதலில் நமக்கு தோன்றும் பிரதான கேள்வி, த ஃபர்ஸ்ட் ப்ரைமரி, த ப்ரிமிட்டிவ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 பட்டயம் போதும் என்றது எதற்கு? தம்மை பிடிக்க வரும்போதெல்லாம் அல்லது பிரதான ஆசாரியர் அனுப்பின கூட்டத்தை எதிர்த்து போராடவா? எதுக்காக சொன்னார்? தம்மை பிடிக்க வரும் போர்ச்சேவகரை நம்ம அங்கே அவங்களோட சண்டையிட்டு நம்ம தப்பித்து செல்ல வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பார். எதற்காக அப்படி சொல்ல? அவங்களோட போரிடவா அப்படி சொல்லியிருப்பார். ஏன்னா யோவான் 18:10 பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு? பேதுரு தனது பட்டயத்தினால் பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனை காதர வெட்டிய போது இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொன்னது எதற்காக? அந்த மல்குஸ் என்பவன் காதினை சொஸ்தமாக்கினார் வேறு. அப்போ இதையும் சொல்லி அதையும் செஞ்சார். ஆனால் அவர் தான் என்ன சொன்னார்? 2 பட்டயத்தை எடுத்து வருகிறோம் என்று சொன்னபோது, ஓகே தட்ஸ் எனஃப், அது போதும் என்று சொன்னார். தம்மை பிடிக்க வந்தவர்களை எதிர்ப்பதற்காகவா அந்த 2 பட்டயங்கள் போதும் என்று அவர் சொல்லியிருப்பார்? அதற்கு அவர் அப்படி சொல்லவில்லை என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. அதற்காக அவர் சொல்லவில்லை என்பது. இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட பட்டயம் என்ன? வாட் இஸ் த sword that Jesus referred? இங்கே அத்தனை பெரிய கூட்டத்தை, அதாவது இந்த 52ஆம் வசனம் லூக்காவில் பாருங்கள், அத்தனை பெரிய கூட்டத்தை எதிர்ப்பதற்கு அந்த 2 பட்டயங்கள் போதாது என்பதை அவர் அறிந்திருப்பது நிச்சயம். கண்டிப்பாக அறிந்திருப்பார். மேலும் அவர்களை நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அவர்கள் அவரை பிடித்து பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள் என்று 54ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ முதலில் அவர் எருசலேமுக்கு வருவதற்கு முன்பாக தமது சீஷர்களுக்கு அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிய போது அவர் என்ன சொன்னார் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லியிருப்பார், என்ன சொன்னார்? லூக்கா 9:3, 10:3-5 பார்த்தீங்கன்னாக்கா, சமாதானத்தை கற்றுத்தரும் கடவுளானவர் நிச்சயம் பட்டயத்தை எதிர்த்து போராடுவதற்கு எடுத்து செல்ல சொல்லியிருக்க
வாய்ப்பில்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அக்கிரமக்காரரில் ஒருவராக. ஆகையால் பட்டயங்களை எடுத்துக்கொள்ள சொன்னது அதற்காகத்தான் என்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 பட்டயங்கள் இருப்பதாய் சீஷர்கள் சொன்னபோது அவர் போதும் என்றது இதற்காகத்தான் என்பதும் நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. அக்கிரமக்காரர் சுமந்து செல்வதைப் போல தானும் பட்டயத்துடன் செல்ல வேண்டும் என்பதும், அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற 2 பட்டயங்கள் போதும் என்பதுதான் அங்கே நமக்கு அர்த்தமாகிறது. மத்தேயு 26:52 54 நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இங்கே வன்முறையை வரவேற்கவோ ஊக்கப்படுத்தவோ இயேசு கிறிஸ்து சொல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. வன்முறைக்கான ஒரு தூண்டுதலை கொடுப்பதற்காக இல்லை. இன்னுமாக வேதாகமத்தில் அநேக வசனங்களை நாம் கோடிட்டு காட்டலாம். இதெல்லாம் நமக்கு படித்தோம் என்றால் இன்னும் தெளிவாய் நமக்கு விளங்கும். இயேசு தமது சீஷர்களிடம் பட்டயத்தை வைத்து கொள்ள சொன்னார். அது நிச்சயமாகவே கொலைக்கருவியான பட்டயம் தானா, தற்காப்புக்கான பட்டயம் என்று தான் அங்கே சொல்கிறாரா என்பது கேள்வி. இயேசு கிறிஸ்து அவங்க சீஷர்கிட்ட என்ன சொல்கிறார்னா, அவர் எவ்விதமாக ஓமையை சொன்னார், ஓமைகளாய் பேசினார் என்பதையெல்லாம் நாம் மார்க் நற்செய்தியினுள்ள பார்க்குறோம். அங்கே என்ன சொல்கிறாங்க, ஓமைகளினாலே அன்றி வேறொன்றும் அவர் சொல்லவில்லை, கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் அப்படின்னு தான் நம்ம வேதவசனம் பார்க்குறோம். அப்போது இவ்விதமாக ஓமைகளினாலும் ஓமானங்களினாலும் அநேக காரியங்களை சொன்னார். ஆனால் எல்லா ஓமைகளும் எல்லா ஓமானங்களும் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு புரியவில்லை. அதுக்கு மிக நல்ல ஒரு உதாரணம் நிக்கோதேமுவை அவர் சந்திக்கும் போது யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாரு, அந்த நிக்கோதேமுவை ஆண்டவர் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல், எப்படி ஆண்டவரே ஒருவர் பிறந்த பின்பு மீண்டும் தாயின் கர்ப்பத்திலே சென்று சேர முடியும், தாயின் வயிற்றிலே மீண்டும் சென்று பிறக்கக்கூடுமா என்று கேட்டார். யூத தலைவராக இருக்கிறவர், அவருக்கே அவர் சொன்ன உபமானம் புரியவில்லை. அவரே கேட்குறாரு. அதனால ஆண்டவர் கேட்குறார், நீயா இப்படி கேட்குற, உனக்கே புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் அளவுக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சில ஓமைகள் ஓமானங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த வேத பாரகருக்கே புரியவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் அநேக வசனங்களை நாம் உள்ளார்ந்து யோசித்து அதன் ஆழமான கருத்து என்ன என்பதை நாம் அறிவது தான் தியானம். இல்லை என்றால் படிப்பது. வேதத்தை படிப்பதல்ல, வேதத்தை தியானிப்பது. அப்போ அந்த தியானம் என்று வரும்போது மேலும் இயேசுவிற்கு இந்த பட்டயங்களே தேவையில்லை. ஏனென்றால் அபிஷேகிக்கப்பட்டவர், பரத்திலிருந்து பெற்ற அனாதியான வல்லமையை அவர் அழைத்தவர், அதாவது பெற்றுக்கொண்டவர், அடைந்தவர். அவருக்கு பூமிக்குரிய பட்டயம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் நான் தான் என்று சொன்ன உடனே எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு எதுக்கு பட்டயம்? வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தை, நான் தான் என்று சொன்னார். அப்பொழுதே எல்லோரும் யூதாஸ் உட்பட பின்னிட்டு விழுந்தார்கள் என்றும் வேதவசனம் இதே சூழ்நிலையில் இந்த இடத்திலேயே நம்ம அதை பார்க்க முடிகிறது. அவர் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கவும் செய்தார் என்றால், அவர்களுக்கு அவரை கண்ணெதிரே நின்றும் பார்க்க முடியாமல் இருந்தார்கள் என்று தான் நமக்கு விளங்குகிறது. யாரை தேடுகிறீர்கள்னு அவரே கேட்குறார். அவங்க இவர் யாருன்னு கண்டுபிடிச்சதா நேரடியாக பேசியிருப்பாங்க, நேரடியாக அவரை பிடித்திருப்பார்கள். ஆனால் இவரை கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவரது கேள்விக்கு பதிலாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று அவரிடமே சொன்னார்கள். அதுவும் பாருங்கள், அவர்களுடன் யூதாசும் நின்றிருந்தான். இதெல்லாம் நம்ம ஆழமாய் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். அவர் நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள், யூதாசும் அவர்களுடன் விழுந்தான் என்பது பொருள். பேரை கேட்டவுடன் அவர்கள் விழுந்தார்கள். அப்போது யோவான் 6:52 60வது வசனம் 66வது வசனம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா, இயேசு தமது சரீரத்தை புசிக்கவும் இரத்தத்தை பானம் பண்ணவும் சொன்னபோது அநேகர் அவரை விட்டு விலகி போனதை
வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரது சீஷர்கள் பலர் இது கடினமான உபதேசம், ஐயோ இது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இதெல்லாம் நமக்கு நடக்கிற காரியமா, இந்த உபதேசமே மிகவும் கடினமான உபதேசம் என்று அவருடைய சீஷர்களே அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா, அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு மேலாக தேவதூதர்களை அனுப்பவும் மாட்டார் என்று நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். அவர் யூதாசை தவிர்த்து தம்மையும் சேர்த்து 12 லேகியோன் என்பதை குறிப்பிட்டார். 12 லேகியோன் அப்படின்னு சொல்லும்போது அதில் இயேசு மெய்யாகவே பட்டயத்தை எடுத்து வைத்து கொள்ள சொல்லியிருந்தால் பேதுருவை கடிந்து கொண்டிருக்க மாட்டார், மல்கூசையும் சொஸ்தமாக்கி இருக்க மாட்டார் என்பது நமக்கு விளங்குகிறது. மறுரூப மலையில் அவரது மகிமையை கண்ட சீஷர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அவருக்கு உலகத்துக்குரிய ஆயுதம் நிச்சயமாக தேவையில்லை. இயேசு தமது சீஷர்களிடம் சாத்தானை குறித்த எச்சரிக்கை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக பேதுருவுக்கு அவரது மறுதலிப்பை பற்றிய எச்சரிக்கையை இது அங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் தமது சீஷர்களிடம் கெத்செமனேயில் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று அறிவித்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களிடம் இவ்விதமாக பட்டயத்தை எதிர்த்து சண்டையிட வாங்க சொல்லியிருந்தால் என்ற கேள்விக்கு பதில்தான் என்ன? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் பிரசங்கங்களை நாம் வாசிக்கும்போது அவரது தீவிரமான கற்பிக்கும் முறைமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். தீவிரமான கற்பிக்கும் முறைமைகள், அந்த சமயங்களில் அவரது ஓமைகள் மற்றும் பிரயோகிக்கும் வார்த்தைகள் அனைத்துமே புரட்சிகரமான சிந்தனையாக இருந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எதிர்மறையான பொருளிலும் அந்த காலகட்டத்திலும் அது புரிந்து கொள்ளப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். அப்போது இந்த வசனங்களில் பாவம் செய்யக்கூடாது என்பதை சொன்னாரா, அல்லது பாவத்திற்குட்பட்ட அவயங்களை தரித்து போடச் சொன்னாரா என்பது முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்போ உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் போட்டு அமுக்கு அப்படின்றார். அமிழ்த்து. எந்திரக்கல்லை கட்டினாலே வெளியே வர மாட்டான், அப்படியும் தப்பிச்சு வந்தான்னா இன்னும் உள்ளே போட்டு அழுத்துன்றார். அப்போ அந்த இடரல் உண்டாக்குவதை குறித்து அவ்வளவு தீவிரமாய் அவர் சொன்னார். அப்போ இதை நம்ம லிட்ரலாக எடுத்துக்க முடியுமா? அப்பா இப்படி தான் பண்ணணுமாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது, யோசிக்கவும் முடியாது. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஆகையால் இவருடைய இந்த வசனங்களில் பாருங்கள், அந்த சமயங்களில் அவரது ஓமைகள் மற்றும் பிரயோகிக்கும் வார்த்தைகள் அனைத்துமே எவ்விதமாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசத்தை பற்றி வலியுறுத்தினாரா, அல்லது அந்த விசுவாசத்தினால் மலைகளையும் மரங்களையும் பெயர்ப்பதற்கு அறிவுறுத்தினாரா? கடுகளவு விசுவாசம் இருந்ததுன்னா நீ மலையை கூட பெயர்த்திடலாம், மரத்தை அப்படியே வேரோட பிடுங்கி எரிஞ்சிடலாம் அப்படின்லாம் சொன்னார். அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன என்று பார்க்கும்போது, இயேசு அவர்களிடம் நிச்சயமாக பட்டயத்தை மட்டும் வலியுறுத்தி சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் 2 பட்டயம் போதும் என்று சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் நமக்கு பொறுமை மற்றும் சகிப்பினை கற்றுத்தந்தாரா, அல்லது மறுகரணத்தை காண்பித்து தொடர்ந்து அடி வாங்க சொன்னாரா? அதுவும் கேள்வியாக இருக்கிறது. அவர் 3 காரியங்களை குறித்து சொல்லியிருப்பதை நாம் காணலாம். பணப்பை, சாமான் பை, பட்டயம் ஆகிய 3 ஆகும். அதுவும் எதினால் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அங்கே சீஷர்களை அனுப்பும்போது இதெல்லாம் சொன்னார். அதில் முக்கியமாக அந்த காலத்தில் யூதேயாவில் வழிபறி கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருந்தார்கள்.
யாத்திராகமம் 22:2 கூட பார்த்தீங்கன்னா, அக்கால யூதர்கள் கள்வர்கள் மற்றும் மிருகங்களின் தற்காப்பிற்காக தடிக்கு பதிலாக பட்டயம் எடுத்துச் சென்றதாக வழக்கமாக இருந்தது என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்று கேட்டார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ 22:36 பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குன்னா, இப்பொழுதோ நான் அப்போ அனுப்பும்போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததாப்பா? அப்போ உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், சாமான் போய் எடுத்துக்குங்க, இதெல்லாம் கொண்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு குறைவாக இருந்ததா? இல்லைன்னு சொன்னீங்க. இப்பொழுது, அதாவது இப்பொழுதோ, அந்த வசனமே அப்படி தான் ஆரம்பிக்குது. இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை எடுத்துக்கொள்ள கடவன். அன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு சொன்னது. அன்றைக்கு சொல்லும்போது இதை மாத்திரம்தான் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். அதிலும் குறை இருந்ததான்னு கேட்டார். குறை இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ நான் சொல்கிறேன் இதையும் எடுத்துக்குங்க, அது மட்டும் பத்தாது, இதையும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தின்படி என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொன்னார். முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொன்னார். அப்போ அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, அனுப்பின போது என்பதை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலும் நாம் காணலாம். அப்படி அனுப்பின போது அவர்களுக்கு எதுவும் குறைவாய் இருக்கவில்லை. ஏன்? அப்பொழுது அவர்களை தாம் மேசியா என்கிற அதிகாரத்திலும் மேசியாவை குறித்து சொல்ல வேண்டிய பணிக்காகவும் அனுப்பினார். ஆனால் இன்று அவர் கைது செய்யப்பட போகும்போது அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்றால், தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது எவ்விதமாய் நிறைவேற வேண்டும் என்றால், அவர்கள் எப்படின்னா, அவர் ஒரு கொள்ளைக்காரரை போல அவர் அப்படிப்பட்ட அடையாளத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்கு யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு கைதி, ஒரு குற்றச்சாட்டப்பட்டவன் குற்றவாளியை பிடிக்க வரும்போது முதல்ல அவன் கையிலெல்லாம் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு தான் செக் பண்ணுவாங்க, பையில் என்ன வச்சுருக்கேன்னு செக் பண்ணுவாங்க. அதை வைத்து அவன் எதற்காக வந்தான், அவன் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் சொல்லுவார்கள். அதனால தான் பாருங்கள், நம்மளை ஒருத்தர் செக்கிங்கு வழியில் திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு செக் பண்ணும்போது நம்ம பாக்கெட்டில் கத்தி இருந்ததுன்னா உடனே நம்மளை என்னவா அவங்க முடிவெடுப்பார்கள்? அதே போல தான். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அது ப்ரூஃப், அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவை. அந்த ப்ரூஃப் எப்படின்னா, அக்கிரமக்காரர் என்ற ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு காட்டணும். அந்த எவிடன்ஸ் எப்படி காட்டணும், ஏன் காட்டணும் அப்படின்னா, பட்டயத்தை வைத்து கொண்டு இருக்கும்போது அக்கிரமக்காரர் என்ற பெயர் வரும். அந்த அக்கிரமக்காரர் என்ற பெயர் ஏன் வர வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். மத்தேயுல பார்த்தீங்கன்னா, திரும்ப 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 எல்லாம் அவர் ஆரம்பத்திலிருந்து, பிறப்பின் காலத்திலிருந்து சிலுவையில் அறையப்படும் காலம் வரை எல்லா இடத்துலையும் பாருங்கள், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி என்றே அவர் சொல்லுவார். ஏன்னா மத்தேயு யூதர்களுக்காக எழுதிய நற்செய்தி நூல். அவர் யூதர்களை தான் கான்சன்ட்ரேட் பண்ணார், எபிரேய இனத்தை கான்சன்ட்ரேட் பண்ணார். அதனால் he wrote the gospel for Jews. அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து இருக்கணும், பழைய ஏற்பாட்டிலிருந்து இருக்க வேண்டும். அப்போ தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப அது நடந்தது. அதை ஆண்டவரும் அதை நிறைவேற்றும்படி இப்பொழுது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்டவரானார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டிருக்கிறார். அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அவரை கொலை செய்யவும் வகை தேடினார்கள். இப்பொழுது அவர் வேத வாக்கியங்கள் நிறைவேற தம்மை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். ஆகையால் அப்பொழுது மேசியாவின் அதிகாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம், பாதுகாப்பெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்படும்.
என்பது தான் அதனுடைய பொருள். அப்போ நான் கொடுத்தது. ஆனால் இப்போ வந்து ஃபார் டைம் பீயிங் தட் வில் பி ஸ்டாப்ட். டெம்பரரிலி இது கொஞ்சம் நிறுத்தப்படுகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த இரவில் நான் மேசியாவாக இருக்கப் போவதில்லை. அதனுடைய ஆழமான செய்தி அது. லூக்கா 22:53 இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். எனவே நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று பொருள். அதுதான் அங்கே வந்து அந்த வசனத்தின் அடிப்படை உண்மை. லூக்கா 22:35, 36, 37 இந்த மூன்றையும் ஒன்றாய் படித்து தியானித்தால், இந்த மூணையும் ஒன்றை படிக்கணும். அவர் நமக்கு சொன்னதின் பொருள் அதில் விளங்கும். இயேசு தமது சீஷர்களுக்கு அப்பொழுது தமது தற்போதைய நிலைமை என்ன என்பதை விளங்கவே அப்படி சொன்னாரே அல்லாமல் அவர்களை எதிர்த்து போராடவோ அல்லது அவர்களை அந்த பிரயாணத்திற்கு இவையெல்லாம் தேவை என்றோ அவர் சொல்லவில்லை. இனி என்று சொல்லவில்லை, இப்பொழுது என்றே சொன்னார். இனிமேல் இதெல்லாம் வச்சுங்க, இனிமேல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லலை. இப்பொழுது, டைம் பீயிங், நவ், அட் திஸ் மோமெண்ட். மத்தேயு 26:52 பாருங்கள், பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று பேதுருவிடம் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். இயேசு பிலாத்துவிடம் தமது சீஷர்களை குறித்து சொன்னதிலிருந்து நாம் அவரது ராஜ்யம் போராடும் பட்டயத்திற்கு உரியது அல்ல என்பதையும் நாம் அறிகிறோம். அங்கேயும் வந்து நமக்கு அது தெளிவாக தெரியுது. பிலாத்துக்கிட்ட அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னுடைய ராஜ்யம் இது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளவே இல்லை. அந்த இரவிலே சாத்தானின் ஆளுகையும் மனிதனின் இருதயத்தில் அசுத்த சிந்தனையும் உச்சத்திற்கு சென்றிருந்தது. கடவுளின் மைந்தனையே கொலை செய்வதற்கும் அவர்கள் அஞ்சவில்லை. இயேசுவின் சீஷர்களை என்ன பண்ணுவாங்க? சுளகினால் புடைக்கும் கோதுமையைப் போல அவன் ஆக்கவில்லை, ஆனால் அவர்களை சோதனையில் நிற்க முடியாமல் செய்து விழச் செய்தான். ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஆண்டவர் வந்து பேதுருக்கிட்ட பார்த்து பேசும்போது, சாத்தான் இந்த மாதிரி வந்தால் உங்களெல்லாம் வந்து அவர் சொல்கிற சுளகினால் புடைக்கிறது போல நான் செய்யணும் என்று உத்தரவு வாங்கி கொண்டான். அப்படின்னா என்ன? இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய இதில் கடாயில் போட்டு அப்படி இப்படிமா வந்து கோதுமையை செய்கிற மாதிரி செய்கிறது, அதுவும் அதனுடைய பொருள். அதனால் நிறைய வார்த்தைகளை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. அப்போ சாத்தான் வந்து அவனும் என்ன பண்ணுறான்னா உதாரணத்தோடு பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. இதை மாதிரி நான் செய்யட்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள நான் உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறேன், எனக்கு பர்மிஷன் கொடு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, அவன் விசுவாசம் நீங்கி போகாதபடி நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனால் அது மட்டும் போயிடாமல் பார்த்துக்கன்ற மாதிரி அங்கே அவரிடம் வேண்டினார் என்றெல்லாம் நாம் வசனத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த பேதுருவும் அதை புரிந்து கொள்ளவில்லை. பேதுரு தனது பட்டயத்தை கையில் எடுத்த போதே அவர் ஆவிக்குரிய யுத்தத்தில் தோல்வி அடைந்து விட்டார். பேதுரு ஆவிக்குரிய யுத்தத்தில் தோல்வி அடைந்து விட்டார். எப்போ அவர் பட்டயத்தை எடுத்தாரோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவருடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் ஹி வாஸ் டிஃபீட்டட். அங்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா மாம்சத்துக்குரிய போராட்டத்திற்கு அவர் துணிந்து விட்டார். ஆவிக்குரிய போராட்டத்தில் தோல்வி அடைந்தார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாதபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போராட்டத்திற்கு நமக்கு தேவை ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் என்ன? பவுல் அதனை எதனோடு ஓமைப்படுத்துகிறார்? அவைகளை நாம் தரித்து கொள்ளவே சொல்கிறார். அப்போ என்ன? சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன? அது எவ்விதமாய் ஓமையாக சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது பாருங்களேன். ஒன்று, அந்த சத்தியம், அங்கே நீதி, அதுக்கப்புறம் ஆயத்தம், விசுவாசம், ரட்சண்யம், வேத வசனம், கடவுளின் வசனம், கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், தலைச்சீரா, எண்டு, பட்டயம். எங்கேயாவது
எந்த மிலிட்ரியிலையாவது யூனிஃபார்ம் மட்டும் போட்டுங்க, நீங்கள் வந்து வாருக்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? இந்த கிங்டம் ஆஃப் காட், இயேசுவின் அந்த அரசு, அவருடைய கடவுளின் ராஜ்யத்தில் ஜீசஸ் நமக்கு சொல்கிறது வந்து வெறும் யூனிஃபார்ம் மட்டும் போட்டுங்க, யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யோசிச்சு பாருங்களேன், ஹெல்மெட் போட்டுக்க, பிரேஸ்லெட் போட்டுக்க, எல்லாமே இருக்கு அதில், ஷூஸ் போட்டுக்க, ஷீல்டு எடுத்துக்க. ஆனால் எல்லாமே தற்காப்பு ஆயுதங்கள். அந்த சர்வாயுத வர்க்கத்திலே ஒன்றே ஒன்று தான் தாக்கும் ஆயுதம், அது ஆவி என்னும் பட்டயம். அப்போ நமக்கு பட்டயம் என்றாலே அது ஆவி என்னும் பட்டயம். ஆவி என்னும் பட்டயம் என்றால் வார்த்தை என்னும் பட்டயம். வார்த்தை என்னும் பட்டயத்தினால்தான் இயேசு கிறிஸ்துவே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது அந்த பட்டயத்தை தான் யூஸ் பண்ணார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவரது ஆவி என்னும் பட்டயத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது பட்டயம் என்றவுடன் அது என்ன, உண்மையான பட்டயம் எது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் வந்து அன்பே உருவானவர். அன்பு என்றால் அது இயேசு கிறிஸ்து. அன்பை மாத்திரமே சொன்னார். அன்பே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நமக்கு அறிவுறுத்தி உபதேசித்து விளக்கிய அவர் இங்கே எடுத்துக்கொள்ள சொன்ன பட்டயம் என்பது அது வன்முறைக்கான பட்டயம் அல்ல. அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக சொல்லப்பட்டது தான். ஆகையால் அதை எடுத்துக்கொண்ட பின்பு அவர் செய்த அந்த அற்புதத்தை கண்ட பின்பாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பட்டயத்தை எடுக்கிறவன் மடிந்து போவான் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், அந்த வெட்டப்பட்டவனுடைய காதை ஒட்டி சுகமாக்கி அற்புதத்தை நிகழ்த்தியதினால் இது எந்த பட்டயம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆவி என்னும் பட்டயம் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாய் வெற்றிகரமாய் செல்லும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.